Hi all, Assalamu alaikum. Welcome back to Risha's Kitchen. இன்னைக்கு நம்ம மஷ்ரூமை வச்சுட்டு ஒரு செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் சப்பாத்தி, தோசா, பூரி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே 400 கிராம் பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். அதாவது பட்டன் காளான்னு சொன்னாலே கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, இதை நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட நல்ல கனிஞ்ச தக்காளி இருந்துச்சு அப்படின்னா 3 தக்காளியை இந்த மாதிரி நேர அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மசாலா பவுடர் அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே 6 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு அதாவது ஸ்டார் அனைஸ் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அது கூட 4 சின்ன பட்டை, முழு பட்டை தான் எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மல்லி. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம நல்லா வறுத்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதை லைட்டாக மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸை எப்பயுமே எந்த ஸ்பைசஸ் நீங்கள் பவுட்ரு பண்ணாலும் இந்த மாதிரி லைட்டாக ஹீட்டில் போட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர்ஸ் அண்ட் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு சாட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் நல்லா சாட் பண்ண உடனேயே இதோட ரா ஸ்மெல் போய் நல்லா மசாலா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைம் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறின உடனே நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் வதக்குறதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணி அதை ஹீட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனேயே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அதை நல்லா பொரிய விடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் பச்சை மிளகாவையும் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசண்டாக வதங்கணும். நான் இங்கே சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நான் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குறேன். இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சே நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தான் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. மசாலா எல்லா இடத்துக்குமே பரவுனதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா குக் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட மஷ்ரூம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் நல்லா குக்காகி கிடச்சிச்சு. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இனியும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 2 மினிட்ஸ் கூட அதை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கை கொத்தமல்லி நல்லா பொடிசாக அரிஞ்சு நான் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு கொதி வந்தோடனே நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ செம்ம டேஸ்டான பெப்பர் மஷ்ரூம் நமக்கு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது தோசை கூட, சப்பாத்தி கூட, ரைஸ் வெரைட்டிஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.